அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, நான் சொன்ன இப்போ பொதுவாக மேஷராசி அன்பர்களுக்கு 7.5 சனி நடக்குது. அவங்களுக்கு தெரியல 7.5 சனி நடக்குது. இந்த 7.5 சனியால் தான் பிரச்சனைங்கிறதே தெரியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய யூடியூப்பில் திறந்தோம்னாக்கா பெரிய பெரிய ஜோதிடர்கள் பேர் நேம் வாங்கினவங்க ஃபெமிலியாரிட்டியாக இருப்பாங்கள்ல, அவங்களாம் கூட ரொம்ப நான் பாசிட்டிவாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய உண்மைத்தன்மையை மறைத்து நிஜமாக இந்த மேஷராசிக்கு என்ன சொல்லணுமோ அந்த உண்மையை மறைத்து போலியான சில வாக்குறுதிகளை கொடுத்துட்றாங்க. இப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு அந்த 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது, அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இதுதான் நிதர்சனமான உண்மை. உண்மையா இல்லையா நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். ஆமாம் சாமி. ஆமாம், மேஷராசி என்பர்களுக்கு நிஜமாலுமே திடீர்னு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுது. திடீர்னு நல்லா வேலைக்கு போய்ட்டு இருந்தாங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு அரசு அதிகாரி ஒரு குறிப்பிட்ட பதவியில் இருக்காங்க, போஸ்ட்டில் இருக்காங்க, ஒரு நல்ல இன்ஜினியரிங் போஸ்ட்டில் இருக்காங்க, அரசாங்கத்துறையில் இருக்கிறாங்க, நீர்வளத்துறையில் இருக்கிறாங்க. நல்லா போய் மினிஸ்டருக்கும் எனக்கும் நல்லா போயிட்டு இருந்தது சாமி. மினிஸ்டரை கொஞ்சம் மாற்றி விட்டாங்க, இலாக்கா மாற்றினாங்க. அந்த இலாக்காவுக்கு புது மினிஸ்டர் வந்தாங்க. வேணும்னே என்னை வச்சு பண்ணுறாங்க. அவர்கிட்டேருந்து நம்மக்கிட்ட என்ன கிடைக்கும், என்கிட்டேருந்து என்ன கிடைக்கும், இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணுறாங்க சாமி. நான் வீட்டுக்கு சூசைட் கூட பண்ணிக்கலாமான்னு நான் பார்த்துட்டேன். அப்போ 7.5 சனி எங்கே வேலை செய்து பாருங்கள் மேஷராசிக்கு. அப்போ மேஷராசி என்பர்களே, நீங்கள் எனி பிஸ்னஸ், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அந்த ஷாப்பு இந்த ஷாப்பு நான் தனித்தனியாக சொல்ல போகிறதே இல்லை. எனி பிஸ்னஸ், உலகம் முழுவதும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். அப்போ அந்த தொழில் அமைப்புகளை பொறுத்த வரையில், பிஸ்னஸை பொறுத்த வரையில், அல்லது வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையில் நிச்சயமாக இந்த 7.5 சனியுடைய தாக்கம் உள்ளது. கவனம் தேவை. ஆமாம் சாமி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடந்து போச்சு சாமி. இப்போ நான் இந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வரணும், இந்த மாதம் நான் வெளியில் வந்துடுவேனா, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, அல்லது ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருக்குற சாமி, நான் காப்பாற்றிட முடியுமா, வீட்டை காப்பாற்ற முடியுமா, அல்லது பிஸ்னஸை காப்பாற்ற முடியுமா, இந்த இடம் ஒரே பிரச்சனையாக இருக்குங்க சாமி, வாஸ்து தோஷங்கள் இருக்குது, இல்லை இடதோஷங்கள் இருக்குது. நான் எப்பொழுதுமே ஆதாரத்தோடு சொல்வது உண்டு. அப்படி தான் இப்போ நிறைய அந்த திருப்பூர் சைட்லேருந்து நிறைய ஃபோன் கால்ஸ், இந்த ட்ரம்ப்போடைய பிரச்சனைக்கு பிறகு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு செய்யக்கூடியவர்கள், அதே போல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் கம்பெனிஸு, இவங்களாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சடனாக. அப்போ இதெல்லாம் என்ன பிரச்சனை, ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு சில பிரச்சனைகள். அப்போ பாருங்கள் மேஷராசி என்பர்களே, அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான், வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி தான், ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி தான், பிஸ்னஸ் ரிலேட்டடாக பிரச்சனைகள் இருந்தாலும் சரி தான், கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. அதெல்லாம் இந்த நவம்பர் மாதம் கிளியர் ஆகும். அதற்கான காம்பினேஷன்ஸ், அந்த பிளானட்ஸுடைய காம்பினேஷன்ஸ், கிரக அமைப்புகள் அமைகிறது. அப்போ உடனே சாமி நான் இந்த பிரச்சனை இருக்கேன் பாருங்கள், நீங்கள் சொன்ன கிரக அமைப்பு எனக்கு இருக்குது சாமி, எனக்கு இது சரியாகுமா அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். உங்கள் பர்த் சார்ட்டை வச்சு தான் நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். ஆனால் நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே பணவரவு தனவரவு இருக்கும், பண கஷ்டங்கள் விலகும். குறிப்பாக வீண் பழி அவமானங்கள் குறையும். தேவையில்லாமல் உங்களை டார்ச்சர் பண்ணுறது, தேவையில்லாமல் உங்களை இம்சை பண்ணுறது, அல்லது ஒரு கார்னர் பண்ணுறது, டார்கெட் பண்ணுறது, அது ஃபேமிலியில் அல்லது குடும்பத்திலையாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், அல்லது வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கலாம், பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம், அல்லது தொழில் அமைப்புகளில், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அரசியலில், சினிமா துறையில்,
அரசியலில் உங்களை கார்னர் பண்ணுறது, பதவிகளை வச்சு உங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணி ஒரு அரசியல் சூழ்ச்சி செய்வது, அரசியல் பழிவாங்குதல், அல்லது ஒரு என்கொயரிஸு, நிறைய என்கொயரிஸ் நடக்கிறது. இப்போ மேஷராசிக்கு இந்த என்கொயரியால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம். அதே போல் தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் பண்ணுறது, இதெல்லாமே மேஷராசி என்பவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். அப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? இதுலேருந்து நம்ம எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம முன்னுக்கு வர முடியுமா? அல்லது ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிற சாமி, ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க சாமி, தொடர்ந்து கம்பெனி லாஸில் போயிட்டுருக்கு, அல்லது தேவையில்லாத ஒரு ஆர்டர்ஸ்லாம் நல்லா இருக்குது, ப்ரொடக்ஷன்ஸ் நல்லா இருக்குது, லேபரும் அங்கே வரக்கூடிய ஃபண்டும் தான் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் திடீர்னு ஏற்பட்ட பிரச்சனைகள். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி ஒரு அக்யூரேட்டாக அடித்து சொல்கிறோம், இதுதான் உனக்கு பிரச்சனையாக இருக்கும்னு. உங்கள் பிரச்சனை எப்படி, நீங்கள் யாருன்னே நமக்கு தெரிய போகிறதில்ல, இங்கே எங்கே இருக்கீங்கன்னே எனக்கு தெரியாது. ஆனால் அவ்வளோ அக்யூரேட்டாக புள்ளி வச்சு நாம் சொல்கிறோம், இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு தீர்வு என்னன்னு எனக்குத்தான் தெரியும். இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணணும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் அல்லது பிராயச்சித்தங்கள் அல்லது என்ன மாதிரியான யாகங்கள் செய்யலாம். ஆனால் மேஷ ராசி என்பர்களே, அது மாதிரி தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அல்லது போட்டி பொறாமைகள், தொழில் போட்டிகளாக இருக்கலாம், பிஸ்னஸ் போட்டிகளாக இருக்கலாம், போட்டி பொறாமைகள் குடும்பத்திலே கூட இருக்கலாம், கலகங்கள் இருக்கலாம், வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம், ஏன் இன்னும் சொல்லப்போனால் செய்வினை கோளாறுகள், மனசில் பயம், ஒரு டிப்ரெஷன்ஸ், செய்வினை கோளாறுகள், அல்லது பூமி தோஷம், இடதோஷம் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. அவையெல்லாம் இந்த நவம்பர் மாதம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அது எப்படி தானாக போகுமா? இல்லை, அதுக்கான முயற்சி நீங்கள் எடுக்கணும். அதற்கான வழிபாடுகளை அறிந்து, அதுக்கு என்ன மாதிரியான பிராயச்சித்தங்கள், அதுக்கு என்ன மாதிரியான பூஜைகள், பரிகாரங்கள், வழிபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத அறிந்து நம்பிக்கையோடு செய்வீர்களேயானால் இந்த நவம்பர் மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லான மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமையும் மேஷராசி அன்பர்களே.